வணக்கம் வேறு எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சாக்காக தான் இருக்கேன். புது ஆட்டை வாங்கி சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஓஹோ, ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ வந்துக்கிறேன். என்னப்பா விஷயம்? இவ்வளோ நாளாக எங்கப்பா போயிருந்தேன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். இவ்வளோ நாளாக நான் என்ன பண்ணியிருந்தேன், எதுக்காக வீடியோ பண்ணலை, சேலஞ்சை எதுக்காக நான் முடிக்காமல் பாதியில் விட்டுட்டு வந்துட்டேன், அது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் இப்போது பேச போகிறேன். சும்மா வள கொலகலாம் இல்லை, காட்டன் ஸ்மித்தாக சொல்லி முடிக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இவ்வளோ நாளாக நான் எங்கே போயிருந்தேன்னா, இவ்வளோ நாளாக நான் வேலை செஞ்சுருந்தேன். என்னடா சேலஞ்சுன்னு சொல்லிட்டு திடீர்னு வேலை செஞ்சுருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம். ஏன்னா சேலஞ்ச் பண்ணும்போது ஒரு சின்ன விஷயத்தினால நான் ஊருக்கு போனேன். ஊருக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா என் ஃபோன் காணாது போயிடுச்சு. ஃபோனு காணாது போனது உடனே என்ன பண்ணுறதுன்னே தெரில. மைண்ட் அப்படியே அப்செட் ஆயிடுச்சு. ஏன்னா அதில் தான் நான் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தேன், அதில் தான் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்த்துங்க, ஸோ ஃபோன் வந்ததுனால என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. அப்புறமா என் ஃப்ரெண்டு வந்தான். அப்புறமா நான் என் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொன்னேன், மச்சான் இந்த மாதிரி ஃபோனில் இது காணாது போயிடுச்சுரா, என்னடா பண்ணுறது கேட்டேன். என்னடா பண்ணுறதுன்னு சொன்னேன். அவன் அவனுடைய பழைய ஃபோனு கொடுத்து கொஞ்ச நாள் இதை வச்சு யூஸ் பண்ணுறான்னா, நானும் அன்றைக்கே போயிட்டு சிம் கார்டெல்லாம் வாங்கி அதில் போட்டு ஏதோ போட்டர் பண்ணி போட்டர் ஐடி மட்டும் அதில் க்ரியேட் பண்ணிட்டு, அதில் ஃபஸ்ட்டே போட்டர் ஐடி ஓட்டியிருந்தேன் இல்லையா, அந்த ஐடியை திருப்பி இதிலே லாகின் பண்ணிட்டு கொஞ்ச நாள் நான் ஓட்டியிருந்தேன். எவ்வளோ நாள்னா ஒரு 3-4 நாள் ஓட்டியிருப்பேன். அப்புறமா எங்கள் ஓனர் ஃபோன் பண்ணார். என்னப்பா பண்ணுறேன்னு கேட்டதோடனே நான் இந்த மாதிரி ஃபோன் காணாத போயிடுச்சு, நான் திருப்பி இந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்கிறேன்னே. உன் யாரும் அந்த வேலைக்கு போக சொன்னது, வாடா எங்கள் வேலைக்குன்னு சொல்லிட்டு அவர் வேலைக்கு கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக அங்கே தான் வேலை செஞ்சுருந்தேன். அப்புறமா எனக்கே தோணுச்சு, என்னன்னா இது ஒரு சேலஞ்சை எடுத்துட்டோமே, அந்த சேலஞ்சை எப்படி தான் முடிக்க போகிறோம், என்ன மாதிரி பண்ணி முடிக்கலான்னு யோசிக்கும் போது தான் சரி ஓகே ஆட்டோ வாங்கினோடனே நம்ம எத்தனை ஆட்டோ வச்சு சேலஞ்ச் மாதிரி பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லி தான் ஆட்டோ வாங்கியிருக்கேன். ஆட்டோ புதுசு. இவ்வளோ நாளாக வேலை செஞ்சுருக்கும் போது ஒரே விஷயம் தான் மைண்டில் ஓடினுச்சு, இனிமே சும்மா இருந்தாலும் இருப்பேனே தவிர இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஃபுட் டெலிவரி வேலைக்குன்னா போவே மாட்டேன்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டுக்கிறேன். ஏன்னா அவ்வளவும் பெஜாராயிட்டாங்கல்ல அவங்களாம். மற்றவங்களாம் எப்படி தான் செய்கிறாங்களோ. ஏன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15லேருந்து 14 மணி நேரம் வேலை செய்யணும். அதில் ஒரு கம்பெனியில் போனாகவே 8 ஹவர் 9 ஹவரில் வீட்டுக்கு வந்துடலாம். ஆனால் இதில் டெய்லி டபுள் ஷிஃப்ட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இந்த வேலை கூட கொஞ்சம் கஷ்டமாக தான், ஈஸியாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னென்ன ஃபுட் டெலிவரி வேலை செய்கிறேன்னா ஐயா சி அப்படிலாம் ஒரு மாதிரி கீழ்த்தனமாக பார்க்குறாங்க. அதனால ரொம்ப பேர் செய்கிறீங்க, அதெல்லாம் தப்பு நான் சொல்ல வரல. உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் செய்கிறீங்க. எனக்கு அது பிடிக்கல, அதனால தான் நான் செய்ய மாட்டேன். ஸோ நான் ஒன்றுமே தெரியாமல், எதுவுமே ஸ்கில்லு எதுவுமே தெரியாமல் ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுன்னு தான் இருந்தேன். அந்த வேலையை விட்டுட்டு தான் நான் திருப்பி வந்தேன். ஏன்னா ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஓகேவா. அதனால அது இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி வேலைலாம் யாருக்கு செட் ஆகும்னா, ஒன்றுமே தெரியாமல் இருக்காங்க தெரியுமா, ஃப்ரெஷராக இப்போ தான் காலேஜோ முடிச்சுட்டு இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு தான் அதெல்லாம் செட்டு. ஏதாச்சும் ஒரு ஸ்கில் கற்றுக்குன்னு அது செய்கிறீங்கன்னா வேஸ்ட்டு. ஏதோ பார்ட் டைம் செய்கிறீங்கன்னா ஓகே. இதுவே நீங்கள் ஃபுல் டைம் செய்கிறீங்கன்னா அந்த வேலையெல்லாம் அவ்வளோலாம் வருத்தே இல்லை, ஓகேவா. நான் ஜாஸ்தி அதை பற்றி எதுவுமே பேச விரும்பலை. ஸோ அது வேண்டாம், இந்த டெலிவரி ஜாபு அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம் எனக்கு. வேண்டாம் அந்த டெலிவரி ஜாப், அதை பற்றியெல்லாம் நான் இனிமேலுக்கு வீடியோ பண்ண போகிறதில்ல, அதை பற்றி நான் பேச போகிறதும் இல்லை. ஏன்னா அவ்வளோவும் நொந்துட்டுக்கிறாரு. நான் கிட்டத்தட்ட போட்டுற அந்த சேலஞ்ச் எவ்வளோ நாளில் செஞ்சுருப்பேன்னா, ஒரு 2-3 மாதம் செஞ்சுருப்பேன், அவ்வளோதான். அதுக்கே எனக்கு வெறுத்துச்சு. இனிமேல் அந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு தோணிச்சு. அவ்வளோவும் பெஜாராயிட்டாங்க. நீங்கள் அதை பார்ட் டைமாக செய்கிறீங்கன்னா ஓகே, 100% ஓகே. இதுவே நீங்கள் ஃபுல் டைமாக செய்கிறீங்கன்னா அவ்வளோலாம் வருத்தே இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எதுனா வேலை செஞ்சு அதுக்கு பதிலாக நீங்கள் எதனா ஒரு ஸ்கில் கற்றுக்கலாம், அவ்வளோதான் சொல்லுவேன். இனிமேல் நீங்கள் செய்கிறதும் செய்யாததும் இருக்குதும் உங்கள் விருப்பம். சரி ஓகே, இப்போ ஆட்டோ வாங்கிட்டேன். இப்போ ஏன்னா ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறேன். அந்த சேலஞ்ச் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் நானே ரிவீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லாமல் செஞ்சிடலாம், சொல்லிட்டு செஞ்சு முடிக்கிறதுக்கு தெரியுமா
அது ரொம்ப 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 கஷ்டம். அவ்வளோதான், இந்த வீடியோவில் நான் இப்போ தான் சொல்ல விரும்புகிறேன். இவ்வளோ நாளும் என் ஃபோன் காணும், அதனால தான் நான் வீடியோ பண்ண முடியலை. ஜொமேட்டோ சேலஞ்சை நான் தோத்துட்டேன். நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்காங்க, நான் தோத்துட்டேன். அது என்ன ஆகாது. நான் இந்த வீடியோவை ரொம்பவும் ஷார்ட்டாகவே ரொம்பவும் சின்னதாக தான் மேக் பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு அதை பற்றி பேச விரும்பலை. இன்னும் நிறைய பேசணும்னு தான் தோணுது. இது எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் நியூ சேலஞ்சில் பேச போகிறேன். இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் பேசணுன்னு தான் தோணுது. இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் நியூ சேலஞ்ச் ஆட்டோ வச்சு ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறேன். அந்த சேலஞ்சை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அதை பற்றி பேசுகிறேன். டீட்டெயிலாக அதை பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் என்னால் அந்த சேலஞ்ச் பண்ண முடியலை. இவ்வளோ நாள் இந்த ப்ராப்ளமாக தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு தோணிச்சு. ஏன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அந்த கமெண்ட் நீங்கள் ஒரு பாருங்கள். இவர் கமெண்ட் பண்ணிட்டு அது சொன்ன உடனே தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் ஆயிடுச்சு. ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதம் ஆயிடுச்சு. டெய்லியுமே இந்த கமெண்ட்டை நான் பார்த்து ஒரு சின்ன மோட்டிவேஷன் அடைகிறேன். இந்த மாதிரி கமெண்ட்டை பார்த்து நான் சின்ன மோட்டிவேஷன் அடைகிறேன். இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்கனால தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வெறி வருது. நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நான் பார்க்குறேன். எல்லா கமெண்ட்டும் நான் பார்க்குறேன். ஸோ இந்த கமெண்ட் எனக்கு ரொம்பவும் மோட்டிவேஷன் ஆகிருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு காட்டணும்னு தோணுச்சு. இது ஓகே, நான் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணும்போது அது என்ன சேலஞ்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் டேக் கேர், டாட்டா, பை பாய்.